வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி ஆஃப் லோடிங் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி ரவுண்ட் ஷேப் மிரர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் 3 மெத்தட் இருக்குது. ஒவ்வொரு மெத்தடாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி சின்ன சைஸில் மிரர் எடுத்துப்போம். இனி ஒவ்வொரு மிரர்லையும் எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி மிரரை ஒட்டிப்போம். இதுக்கு நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சரிலையும் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 6 பாயிண்ட் வர மாதிரி மார்க் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை அடுத்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் ஒரு லென்த்தான செயின் ஸ்டிச் போடணும். அது பக்கத்தில் லாக் ஸ்டிச் போட வேண்டாம். நாம் மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட்டை சுற்றி இந்த மாதிரி லென்த்தாக ஸ்டிச் போடணும். ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்குவோம். இனி ஃபஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சோட சென்டர் பகுதியில் தான் ஸ்டிச் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். பாருங்கள், நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதோட சென்டரில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்டிச் போடணும். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணினோமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இனி அடுத்த ஸ்டிச் நாம் ஃபஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சோட சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச். பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். இனி இதை சுற்றி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இனி இதை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். இதை சுற்றி பீட்ஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். சரி த்ரெட்லையும் ஸ்டிச் பண்ணலாம். நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி அடுத்த மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மெத்தட்க்கும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி மிரரை ஒட்டிப்போம். 5 பாயிண்ட் வர மாதிரி மார்க் பண்ணிக்குவோம். ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்துப்போம். எடுத்துட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச். மறுபடியும் த்ரெட்டை 3வது பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச். அடுத்து 4வது த்ரெட். அடுத்து 5வது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நாம் எந்த இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணினோமோ அந்த இடத்துல ஒரு லென்த்தாக செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அடுத்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் நாம் ஸ்டிச் பண்ணியிருக்க இடத்துல கொஞ்சம் கீழ் பக்கம் தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை மேல் பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை கீழ் பக்கமாக இழுத்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். பாருங்கள், இந்த முறையில் தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் போடணும். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம்.
இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இதை சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிப்போம். ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து மூன்றாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கும் க்ளூ அப்ளை பண்ணி மிரரை ஒட்டிப்போம். இந்த மிரரை சுற்றி 5 பாயிண்ட் வர மாதிரி மார்க் பண்ணிக்குவோம். ஒரு பாயிண்ட்லேருந்து த்ரெட்டை கீழேருந்து மேலே எடுத்து அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இனி அடுத்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதே மாதிரி 5 பாயிண்ட்டுக்கும் நாம் ஸ்டிச் போட்டுக்குவோம். இதுக்கு நாம் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வரும்போதும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்குவோம். த்ரெட்டை ஃபஸ்ட்டாக போட்ட த்ரெட் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் கீழ் பக்கம் இறக்கி செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை மறுபடியும் அடுத்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் கீழ்ப்பக்கம் இறக்கி ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி இந்த சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுப்போம். இதை சுற்றி நீங்கள் சரி த்ரெட்லையும் ஸ்டிச் பண்ணலாம், பீட்ஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் ஆரி மிரர் ஒர்க்கில் பாக்ஸ் ஷேப்பில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.